Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 177. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த மொட்டை பையன் வைப்பரியும் ஜோரோவையும் அசந்த நேரத்துல அட்டாக் பண்ணால இதுல வேற வெட்டித்தனமா டைலாக் மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி உங்களை காப்பாத்திக்கங்கடான்னு. ஆக்சுவலா அந்த என்னரு என்ன சொன்னா, இந்த சண்டையில கடைசியில 5 பேர் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னால அந்த தீர்க்க தரிசனம் சீக்கிரமாவே நடக்க போகுது, வாங்க சண்டைய கண்டினியூ பண்ணலாம், அப்பதான் அவங்க எல்லாத்தையுமே நான் காலி பண்ண முடியுமா. அந்த ஷாண்டியன்ஸுக்கு காண்டாயிரும், ஏண்டா காலி பண்ண நாங்க என்ன முறுக்கா பக்கோடாவா, எங்க வைப்பரை அட்டாக் பண்ண உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம்டான்னு அவங்க ஆளுங்கெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஏண்டா கண்ணுக்கு முன்னாடி அவன் கண்டமாயிட்டு இருக்கான், அப்பவும் உங்களுக்கு புத்தி வரலையாடா, இவன் என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியமான கேட்டா அவர் எங்களோட லீடர், அப்படியே பார்டர்ல விட்டுட்டு போக மாட்டோம்டா, ஷாண்டியன்ஸுக்குன்னு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, பவர் இருக்குன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க. மொத்தத்துல அவங்களோட லேண்ட காப்பாத்த என்ன வேணாலும் பண்ணுவாங்களாமா. இந்த ஷாண்டியன்ஸோட பெருமை எல்லாம் எனருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்க எருமைகளுக்கு எல்லாம் தெரியாதுன்னு வேற பில்டப். என்னதான் இவனு அடிக்கிற டைலாக புரிஞ்சாலும் இவனுக்கு சிம்பத்தி எம்பத்தி எல்லாம் காட்டணும்னு அவனுக்கு சுத்தமா தோணலையாமா. சரி வாங்கடா ஒரு கை பார்த்துலாம் அவன் சண்டைக்கு ரெடி ஆனவன அட்டாக் பண்ணுவானுங்களா. அந்த டைம் டிவைன் சோல்ஜர் வேற அட்டாக் பண்ண வருவான், அவனுக்கு அடிச்ச அம்போடையே மிஸ் ஆகி பின்னாடி போய் அடிக்கும், அது படாலு வெடிக்கும். அப்படின்னா அவனுக்கு பண்ற அட்டாக் எல்லாம் நார்மல் அம்பு இல்ல, எல்லாத்துலயுமே இந்த ஷாண்டியன்ஸ் பயிலுக பாம்ப கட்டி தான் அடிக்கிறது. என்னடா இது பழக்கம் நன்னாரி பயிலுகளா. சரி வசனம் இவ்வளவு நேரம் பேசினானுல, டிவைன் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண வந்தா திருப்பி அட்டாக் பண்ணும், ஆனா பயந்து ஓடுவானுங்க. இத பார்த்த ஓம் என்ன பண்ணுவான், அவன் நாய் ஹோலிய கூப்பிட்டு இதான் ரைட்டான டைம் வச்சு செஞ்சிருமா. அது என்ன பண்ணும், அப்படியே பாக்ஸிங் பண்ற மாதிரி அங்க எங்கன்னு ஜம்ப் பண்ணிட்டு அம்பு வச்சு அங்க எங்கன்னு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கானே ஒருத்தன். ஏர்ல இருக்கும் போதே அவனுக்கு புக்குன்னு வாயிலேயே 4 வைக்கும், அவன் கீழே திருச்சடிச்சு போய் விழுவான். அவன் விழுந்த இடமோ டிராப், அவ்வளவுதான் சரக்குன்னு உள்ள இருந்து ஏகப்பட்ட கம்பி வந்து அவன் உடம்புல சொருகி டிராப் அவனுக்கு ஆப்பு வச்சிருச்சு. எல்லாத்துலயும் அவசரம். அந்த டாக் அதோட விடல, திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த இடத்த சுத்தி குடுன்னு ஓட ஆரம்பிக்கும். பார்த்தா அந்த இடத்துல இருக்க டிராப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு எல்லாம் மிரண்டுருவானுங்க. பார்த்தா அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஏதோ கூண்டு மாதிரி உருவாகும். என்னடா பண்றான் இவன், நம்மள ரவுண்டு கட்டானான்னு சொல்லி வாய மூடல, அந்த இடமே மொத்தமா கவர் ஆயிரும். இதுதான் அயன் சோதனை, இதுக்குள்ள இருந்து யாராலையுமே எஸ்கேப் ஆகவே முடியாது. சொல்ல போனா இது ஒரு டெத் மேட்ச். ஜோரோக்கு பயங்கரமா 2 வெட்டு விழுந்தாலும் பையன் கெத்தா எந்திரிச்சு நின்னு, நீங்க ஃபென்ஸ் போட்டாலும் போடாட்டியும் நான் இந்த இடத்தை விட்டு போறது இல்லடா புண்ணாக்கு பயிலாம், நான் ஒரு 5 சிங்கம் பா. அங்க இருக்கிற ஆட்டு மண்டையன், ஹே மேன் நீ ஆசைப்பட்டாலும் இங்க இருந்து ஓட முடியாது மேன், சுத்தி பார்த்து இல்ல எல்லா இடத்துலயும் கம்பி, உள்ளுக்குள்ள உன்னை வச்சு செய்ய போறேன்னு மிரட்டானுங்களாமா. ஜோரா வாச்சு பரவாயில்ல நின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தான். ஆனா இந்த வைப்பர் பையன் நல்லதா போச்சுன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த டிவைன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவான். அதுல ஒருத்தன் அந்த கம்பியில பட்டு அடிச்சு தெரிப்பான். அப்புறம் தான் இன்னொரு மேட்டரே தெரியுது, அந்த கம்பியில போய் பாடி பட்டாலே போதும் புகஞ்சிரும்னு. ஜோரோக்கு என்ன டவுட்னா, அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நான் எந்த வழியாடா வெளியே போகணும்னு கேட்பான். அதை பண்ணதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப மூடிட்டு சண்டை போடுவானா. பண்ணி அங்க இருக்க ஷாண்டியன்ஸும் சரி அந்த டிவைன் சோல்ஜர்ஸும் சரி இன்னைக்கு ஒரு கை பாத்துலான்னு எல்லா சண்டைக்கு ரெடியா அனுப்பானுங்க. இப்ப என்னன்னா அங்க மொத்தமா 8 பேர் இருக்காங்க. அதுல 2 அனிமல்ஸ், ஒன்னு அந்த ஹோலி நாய், இன்னொன்னு அந்த நோலா பாம்பு. எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இல்ல யாரு சாகாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஜோரோவோட டார்கெட் அந்த பெரிய சைஸ் பாம்பு. என்ன ஆரம்பத்துல இருந்தே அது நம்மளுகிட்ட உரண்டை எழுத்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நமிய மத்தவங்களும் அதோட வாய்க்குள்ள மாட்டிட்டு இருக்காங்கல்ல. ஸ்கை நைட் வேற சாப்பரை காப்பாத்தி இருக்காரு, எப்படி அவங்கள விட முடியும். சோ பாம்ப பஞ்சராக்காம விட மாட்டேன்பா. அதே நேரம் இங்க வைப்பருக்கு என்ன காண்டுனா, அது அந்த ஐசா குட்டி போலயே சேர்த்தி முழுங்கிருச்சு. இந்த மூதேவிய அட்டாக் பண்ணி கொல்ல பார்த்தான், இப்ப அந்த பாம்பு முழுங்கிருச்சுன்னு ஃபீலிங். அதே நேரம் இங்க லக்கியா காட்டுறாங்க, அவ எப்படியாச்சும் வைப்பரை காப்பாத்தி ஆகணும்னு வெறியோட வந்துகிட்டு இருக்கா. அந்த டைம் அவ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை வச்சு பாப்பா. என்னன்னா சின்ன வயசுல இவளும் வைப்பரும் ஒன்னாதான் இருப்பாங்க. அப்ப அவன் லக்கி கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பான். என்னன்னா இவனோட அப்பாவோட அப்பாவோட முன்னோர்கள் ப்ளூ சீல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுதான் ஷண்டோரா, கிரேட் வாரியரான கல்கரா. இவங்க ஹோம்லேண்ட ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ஒரு நாக்கப் ஸ்டீமால அந்த ஷண்டோராவே மொத்தமா பிச்சுக்கிட்டு ஸ்கைப்பியாக்கு வந்துருச்சு. அது கண்டிப்பா திரும்பி ப்ளூ சீக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா அது அப்படி ஆனதான் உங்களுக்கு கஷ்டமா போச்சு. அந்த டைம் இங்க இருந்த ஸ்கைப்பியன்ஸ் எல்லாம் இந்த இடத்தை ஒரு புனிதமான இடம்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதனாலேயே இவங்களோட முன்னோர்களை அந்த இடத்தை விட்டு அடிச்சு வெளியே பத்தி விட்டானுங்க. திருப்பி அவங்களால அந்த இடத்துக்குள்ள போகவே முடியல. எப்படின்னா அவங்க சொந்த இடத்தை புடுங்கி அவங்கள அடிச்சு பத்திட்டாங்க. திருப்பி வேணும்னு கேட்டா தரமடைகிறாங்க. எவ்வளவு காண்டா இருக்கும். இந்த பஞ்சாயத்து 1 வருஷம் 2 வருஷம் ஏன் 10 வருஷம் நடந்தா கூட பரவாயில்ல, 400 வருஷமா காலங்காலமா இந்த பஞ்சாயத்து விடாம போயிட்டு இருக்குது. மொத்தத்துல இந்த அப்பர் யார்டு இவங்களுக்கு தான் சொந்தம். அதை எப்படியாச்சும் மீட் எடுக்காம விட மாட்டோம் தான் பயங்கரமா சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணி அவங்க முன்னோர்களோட பெருமையை காப்பாத்துறதுக்காக இந்த லேண்டை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும்னு நம்ம பயலுக வெறியோட சுத்துறானுங்க. இதெல்லாம் யோசிச்சவன் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாப்பா. என்னன்னா இவங்க சண்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கமகிரி பையன் என்ன சொல்லியிருப்பான், அந்த எனருவ காலி பண்ணதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி பேக்ல எல்லாம் முன்ன அள்ளிட்டு வரணும்னு அவசியமே இல்ல, அந்த மொத்த இடமுமே நமக்கு தான் சொந்தம். 400 வருஷமா போராடிட்டு இருக்க நம்மளோட ஹோம்லேண்டுக்கு நம்ம இப்போ போறோம். சண்டை போட
விருப்பம் இருந்தா மட்டும் வாங்க, அங்க வந்து சும்மா தகிட தோம்னு ஆடிட்டு இருக்க கூடாது, பேச்சு போடுவேன் பேச்சுன்னு சொல்லிதான் கூட்டு போயிருப்பான். இதுல வேற பில்டப் என்னருவோட தலை எனக்கு தாண்டா சொந்தம்னு. அவனோட முழு சுயரூபம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இப்படி பேசியிருக்கவே மாட்டான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எப்படியாச்சும் வைப்பரை காப்பாத்தியா ஆகணும்னு வேகமா போவா. அப்படி போனவன் அந்த ஜெயன் ஜாக்கு கிட்ட எப்படியோ வந்து சேர்ந்துட்டா. இப்ப அதுல இருந்து மேல போகணும்ல, ஏன்னா எல்லாருமே மேலதான் இருக்காங்க. அதே நேரம் இங்க அந்த பாம்பு பயங்கரமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்குது. வைப்பர் அட்டாக் பண்ண ரெடி அனுப்பானா. அந்த டைமுங்கும் போது லக்கி கரெக்டா வந்துட்டா. வந்தவ வைப்பரு எப்படியோ உன்னைய கண்டுபிடிச்சிட்டா, செத்து போலையே. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லும்பா. ஏ லாக்கி, உனக்கு இங்க என்ன வேலை? எங்க இருந்து ஓடுமா? அட எருமை, நான் சொல்றத கேளு. அந்த கமகிரி பையன் ஒரு மெசேஜ் கொடுக்க சொன்னா, அதான் வந்தேன்பா. என்ன சொல்லி தொலையம்பா. டே வைப்பரு மூதேவி, ஒழுங்கா அங்க இருந்து வந்துரு. சண்டை போடாதவன் அப்புறம் மண்டையே இருக்காது, பேசாம வீட்டுக்கு வந்துரும்பா. ஜோரோவும் ஒரு செகண்ட் கேப்பான், என்ன அப்படி சொல்ல வரான்னு. இப்ப என்னன்னா எனரு இந்த இடத்துல இல்லையாமா, அவன் காட்டுல இருக்கான்னு சொல்லுவா. என்ன சொல்ற லூஷி, என்ன சொல்றேன்னு ஷாக்கா கேப்பான். எனரு வந்து ஒரு நார்மல் மனுஷனே கிடையாது, அவன் கம்ப்ளீட்டாவே ஒரு லைட்னிங். அதை வச்சுதான் காடுன்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி வச்சிருந்திருக்கான். அதனால ஒழுங்கா வந்துருன்னு சொல்லி கூப்பிடுவா. அவன் தொண்டைகளியே கத்துவான், இங்க வராத, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருன்னு. ஆனா அவ கேட்காம எனருவா உன்னால ஜெயிக்க முடியாது, ஒழுங்கா வந்துரும்பாளா. அவன் போன்னு கத்திட்டு இருந்தவன் அப்படியே ஷாக் ஆகி நிப்பான். அந்த டைம் லக்கிக்கு பின்னாடி அப்படியே லைட்டா எலக்ட்ரிக் ஷாக் இறங்கும். என்ன சவுண்ட் இதுன்னு திரும்பி பார்த்தா அந்த வில்ல பைய எனரு டெரரா வந்து நின்னு, என்னமா கண்ணு நீ கூப்பிட்டியான்னு கேப்பான். ஆஹா, அவசரப்பட்டு வந்து மாட்டின்ட்டு அப்படியே பேன்னு முழிப்பா. வைப்பர் கத்திட்டு கிடப்பான், அவளை மட்டும் எதுவும் பண்ணாத, ஒழுங்கா விட்டுருன்னு. ஏன்னா அவ சண்டையை விட்டு போயிட்டா, ஒழுங்கா விட்டுருன்னு சொல்லி அந்த கூண்டை புடிச்சு கையில ரத்தம் வர அப்படியே அமுக்குவான். அவ்வளவு வெறி. ஆனா அவன் என்ன அந்த அளவுக்கு நல்லவனா? ஏல லக்கி வேற அவன் மேல கன தூக்கி வைப்பாளா? வேண்டா லக்கி, ஓடிருன்னு அவன் எவ்வளவோ கத்துவான். ஆனா அந்த லூசு சும்மா இல்லாம அவனை டம்முன்னு சுடும். அப்ப அந்த டைம் டிவைன் சோல்ஜர் ஒருத்தன் வேணும்னே நக்கல் பண்ணுவான். கண்ணுகளா, மத்தவங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உயிரோட போவீங்களான்னு பாருங்க, சைல்டிஷ் பாய்னு நக்கல் பண்ணுவான். அப்ப எனருவ காட்டுறாங்க, அவன் நெஞ்சில 2 ஓட்டை. எல்லாம் லக்கி சுட்டதான். அவனுக்கு எதுவுமே ஆகாத விஷயத்த நேர்ல பார்த்தோன்னே நார்மலா இருந்தவ பயங்கரமா பதட்டப்பட ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த கமகிரி பைய சொன்ன மாதிரியே ஆயிருச்சுல்ல, இவனை யாராலையுமே அழிக்க முடியாதுன்னு. ஏன்னா அவன் ஒரு லைட்னிங். அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருப்பான். அதை பார்த்து வைப்பர் செம கால்ல இருந்தா ஒரு லூசு பைய பின்னாடி வந்து, வைப்பரு என்கிட்ட தொக்கா மாட்டிட்ட, இதோட நீ காலின்னு சொல்லி அவன் மேல அந்த டைல் பவர் வச்சு ஒரு அடி அடிப்பான். வைப்பர் அசைய கூட மாட்டான், வாயில இருந்து ரத்தம் வந்துடும். ஆனாலுமே அவன் அசைற மாதிரி இல்ல. அந்த டைம் லக்கி அப்படியே திரும்பி வைப்பரை பார்த்து, எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிரும்பா. அடுத்த செகண்டே அவன் மேல லைட்னிங் இறக்கிடுவான். அவ அப்படியே போத்துன்னு வில அவன் அவளோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். இனி யோசிச்சு என்ன பண்றது, அதான் ஒரே படம் போட்டுட்டானே. ஆனா ரொம்ப பவர் எடுத்து அடிச்ச மாதிரி எல்லாம் தெரியல. பட் இப்படி எனர்வ் பண்ணதை பார்த்துட்டு இங்க வைப்பருக்கு அப்படியே கொல்ல காண்டாவும். அப்ப அவனை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தானே ஒரு லூசு பையன், அவன் அடிச்சுமே அவன்கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. என்ன இது, நம்ம டயல் ஒர்க் ஆகலையான்னு மறுபடியும் அட்டாக் பண்ண போவானா? அப்படியே அவன் தலையோட புடிச்சு அங்க இருக்க கம்பியில ஒரே அடி, அவ்வளவுதான், ஸ்பாட்லயே காலி. அப்ப எந்த அளவுக்கு கோவத்துல இருக்கான். இதுல இவன் வேற உசுப்பேத்துவான். என்னப்பா தம்பி, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப சாஃப்டா இருக்க, நீ தானே சாண்டியனோட வாரியர் வைப்பர். என்னதான் இவ பொண்ணா இருந்தாலும் இவனும் ஒரு வாரியர். யாரெல்லாம் என்கிட்ட சேலஞ்ச் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவேன். சோ என்கிட்ட சண்டை போட்டா அதனால மண்டைய போட்டா நீயும் உன்னோட பெஸ்ட ட்ரை பண்ணி செத்து போன்னு சொல்லி வில்லத்தனமா இழுச்சுக்கிட்டே அங்க இருந்து மறைஞ்சு போயிருவான். இப்படி அவன் பண்ணதை பார்த்துட்டு எல்லாருக்குமே செம்ம காண்டாவும். ஜோரோ இப்பதான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். இவன் தான் அந்த கடவுளா, கொய்யால செத்தடா நீன்னு சொல்லி கொலவெறியோட லுகூறதோட நம்ம லக்கிய காட்டுறாங்க. பாவம் புள்ளைக்கு போன விசுவல்ல ஷாக்க கொடுத்ததுனால அப்படியே பேன்னு பள்ளி மாதிரி கிடப்பான். எவ்வளவோ சொன்னான் தப்பிச்சு ஓடுன்னு, கேட்டாளா? அதான் நல்லா வாங்கி கட்டிட்டா. இந்த மொட்டை மூதேவி ஓம் வேற சும்மா இல்லாம, என்ன இந்த பொண்ணு இவ்வளவு முட்டாளா இருக்கா, ஒரு கடவுளை அட்டாக் பண்றோன்னு கூடவா அறிவு வேண்டாம், அதனாலதான் இவளுக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிருக்கு, இதெல்லாம் அவளுக்கு தேவைதாங்கிற மாதிரி சொல்லுவான். ஒன்னு ஜோரோ பார்த்துட்டு, இங்க இருந்து நான் வெளியில போறதுக்கு முன்னாடி சில பேர்த்தெல்லாம் பயங்கரமா கவனிக்கணும் போலேம்பா. அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் ஜோரோவும் வைப்பரும் அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ற கண்டி வேகமா ஓடுவானுங்க. என்னன்னா ஜோரோக்கு இப்ப அதோட வைத்த வெட்டணும், எதுக்குன்னா நமியும் ஸ்கை நைட்டையும் காப்பாத்த. ஆனா அந்த முட்டா பைய வைப்பரு என் வழியில குறுக்க வராத, நான் தான் போய் அதை போட்டு தள்ளுவேன்னு ஜோரோவை அட்டாக் பண்ணுவான். ஏல இடையில வேற அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுமா, 2 பேரும் அடிச்சு புடிச்சு எஸ்கேப். சரி அதுதான் அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தா இந்த ஓம்ஸ் வேற அவன் கத்திய நீட்டி அட்டாக் பண்ணுவான். கஷ்டப்பட்டு ஜோரோ அதெல்லாம் தடுத்து எஸ்கேப் ஆவான். இங்க வைப்பரு ஃபிளைங்ல இருக்க அந்த டைம் அவனுக்கு பின்னாடி வந்து அலேக்கா ஆக்ஸ் டேல வச்சு அட்டாக் பண்ண வருவானுங்க. கரெக்டா அட்டாக் பண்ணும்போது லைட்டா 1 இன்ச் நகர்ந்து அப்படியே மண்டையோட புடிச்சு சொல்லிட்டு விட்டு ஒரே அடி, அவ்வளவுதான், கீழே விழுந்து பல்லு பகடெல்லாம் நல்லா பேந்துரும். சோ இப்ப கலவரம் நடந்ததுல மொத்தமா 6 பேர் இருக்காங்க, 2 அனிமல்ஸ் இருக்கு. அதுலயும் அந்த பாம்பெல்லாம் சாகர மாதிரியே இல்ல, பயங்கரமா கத்திட்டு இருக்கும். அப்ப அதோட வாய்க்குள்ள காட்டுறாங்க. நமி அப்படியே எந்திரிச்சு மத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்பா. பிஎஸ் தலையில கல்லு விழுந்து பேன்னு கிடக்கும். ஆனா ஐசா மேல கல்லு விழாம பத்திரமா சேஃப்டியா பாத்துக்கும். நமிக்கு சந்தோஷம், நல்ல வேலை அவளுக்கு அடிப்பாலன்னு. அந்த டைம் நம்ம ஸ்கைநைட்ட காட்டுறாங்க. அவனுக்கு ஒரே குழப்பம், என்னடா இங்க நடக்குதுன்னு. நமி தான் இப்ப நம்ம அந்த பாம்போட வயித்துல இருக்கோம்பா. அட ஆமா இல்ல, ஆனா அதோட வயிறு எத்தா தண்டி இருக்கு, ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப இங்க அந்த ஐசா பொண்ணு துடிச்சிட்டு இருப்பா. ஏமா என்னாச்சுன்னு மேல இருக்க பாறைய தள்ளி விட்டோனியே, வைப்பரு என்னைய மன்னிச்சிரு, வாயில வந்தெல்லாம் சொல்லி திட்டேன்னு கதருவா. என்னன்னா புள்ள உள்ள விழும்போது பயந்துட்டா. அப்புறம் தான் நிதானமாய் அப்படியே சுத்தி பாப்பா. என்ன இது ஒரே இருட்டா இருக்கும்பா, பாம்போட வயிறுமா அப்படித்தான் இருக்கும்பாளா. எது பாம்போட வயிறான்னு பீதி ஆயிருவா. இப்ப என்னன்னா கண்டிப்பா பாம்பு
பாம்போட வயித்துல ஸ்டொமக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் பட்டுச்சு கண்டிப்பா இவங்க எல்லாரும் கரேஞ்சு போயிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். இந்த வேவர் மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா போதும், ஏதாச்சும் பண்ணலாம்பா. ஸ்கை நைட்டுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்னன்னா இவள கப்பல்ல இருந்தா சொல்லிட்டு வந்தாரு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்தான்னு கேட்டா, நாங்க என்ன வேணும்னு பிக்னிக்காயா இங்க வந்தோம். அந்த பாம்பு விரட்டுன்னு விரட்டுச்சு, தப்பிச்சு ஓடி வந்தோம். தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா அந்த டிவைன் சோல்ஜர்ஸ் விரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. கடைசியில இங்க வந்து பார்த்தா இங்க முட்டிட்டு இருக்கானுங்கம்பா. அவன் ஐசாவை பார்த்து ஷாக் ஆயிருவான். இது ஷாண்டியன்ஸை சேர்ந்த ஒரு குழந்தை தானு அவளே அப்பதான் நோட் பண்றா. இவன் தான் அந்த கடவுள்னு, இவன் தான் இங்க லேண்ட பறிச்சவன், இவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு கத்திட்டே அட்டாக் பண்ண போவா. நம்ம புடிச்சு ஒரே அமுக்கு, நிறுத்தே அவசரப்படாதேன்னு. நம்ம ஸ்கை நைட் அவளை பார்த்துட்டு சிரிப்பாரா, உடனே அவளும் சைலண்ட் ஆயிருவா. இப்ப என்னன்னா இவங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். சோ ஸ்கை நைட் என்ன பிளான் சொல்லுவாருன்னா, இந்த பாம்போட வயித்த ஓட்ட போட்டுட்டு வெளியில போயிடலாமான்னு கேப்பாரா. நமி தொண்டை வெளியே கத்துவா, யோ ஆளு வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்காயா? இப்படி ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணோனா கண்டிப்பா அது காண்டாகி வேற ஏதாச்சும் வைல்டா பண்ணும். தேவையில்லாம சாகணுமா உனக்கு? மூஞ்சு பூரா முடிதான் இருக்கே தவிர மண்டையில சுத்தமா மூளை இல்ல. யோசிச்சு பண்ணியா வெண்ணாம்பா. அவரே பயந்து போய் சாரிமா ஜஸ்ட் ஜோக் பண்ணேன் பாரு. இந்த டைம்ல ஜோக் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து யாரோ ஒருத்தர் பொறுமையா நடந்து வருவாங்க. யாராச்சும் இந்த ஸ்னேக்கை இரிட்டேட் பண்ணுன்னு ட்ரை பண்ணாங்க, அவங்கள புடிச்சுன்னு அவ சொல்லுவா. அந்த டைம் அந்த இருட்டுக்குள்ள இருந்து யாரோ நடந்து வர்ற சவுண்டு, எல்லாருமே ஒரு செகண்ட் பயங்கரமா பீதியாவாங்க. ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் பயங்கரமா வந்துருச்சுன்னா, ஆனா அது வரத பார்த்தா கால் தர மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல யாருன்னு தெரியலையே. சரி யாரா இருந்தா என்ன, சண்டை போட ரெடியா இருப்போன்னு கையில ஆயுதத்தோட வெயிட் பண்ணுவாங்க. அப்ப அங்க ஒரு கை தெரியும். அத பார்த்துட்டு எது இவனானு ஷாக் ஆவாங்க. அட வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான். அழுதுகிட்டே வந்து, நமி ஐயா கிளம்போல்டு, எல்லாம் ஒரு வழியா இங்க வந்துட்டீங்களா? ஆமா, இந்த மிஸ்டீரியஸான கேவுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன்பா. அதெல்லாம் சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் இந்த இடத்தை விட்டு போக பல மணி நேரமா போராடிட்டு இருக்கேன், ஆனா என்னால முடியல நமின்னு சொல்லி தேம்பி அழுவான். அவளால நம்பவே முடியல, எப்படி லூஃபியும் இந்த ஸ்னேக்கோட வயித்துக்குள்ள போய் மாட்டினான்னு. உடனே அவன் இது பாம்பான்னு ஷாக் ஆவான். அட ஆமாடா, அதான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம்பா. உடனே லூஃபி இது ரொம்ப மோசம் அப்படின்னா உங்க எல்லாத்தையுமே ஸ்னேக் சாப்பிட்டுச்சா, அப்புறம் எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்பான். ஐயோ இந்த மூல மலங்கினவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு மூக்க பிடிச்சி இழுன்னு இழுத்து, நம்ம எல்லாருமே இப்போ ஸ்னேக்கோட வயித்துக்குள்ளதான்டா இருக்கோம் மாங்கா. ஏன்னா அது நம்ம எல்லாத்தையுமே முழுங்கிருச்சுன்னு மூக்க இழுத்துட்டு விடுவாளா, அது நீளமாயிரும். பாத்தீங்களா இப்ப நான் உசோப் மாதிரியே மாறிட்டேன்பா. எல்லாம் கதருவாங்க, இப்படி ஒரு பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிட்டோமேன்னு. உடனே கூட்டி போன ஐசா, யார் இந்த முட்டா பையனு கேப்பா. இவன் தான் எங்க ஷிப்போட கேப்டன். சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அதான் உண்மையாம்பா. எது இவன் கப்பலோட கேப்டனான்னு எல்லாருமே கொஞ்சம் அசந்து போய் தான் பாப்பாங்க. அந்த ஐசா குட்டி பொண்ணு, நீங்க ரொம்ப ஸ்லோ, பாம்பு உங்களை முழுங்கிருச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியலம்பா. உடனே ஷாக் ஆகி கத்துவான். எது அப்ப நம்ம பாம்போட வயித்துக்குள்ள இருக்கமா? இது அந்த பெரிய சைஸ் பாம்போட வயிறா? அப்ப நம்ம எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுச்சா? என்னால நம்பவே முடியலமா. அட சண்டால பயல, இதத்தாண்டா நான் முன்னாடி இருந்தே சொல்ல ட்ரை பண்றேன். ஏன்டா என் உசுர வாங்குற? ஆமா, ஏன் உன் சட்டையெல்லாம் மெல்ட் ஆகி போயிருக்கும்பா. அட ஆமாமா, ஏன்னே தெரியல. சட்டை மட்டும் இல்ல, இந்த இடத்துல டவுசரும் சேர்த்து ஓட்டை ஆகுது. நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்பா. அதுவும் எப்படி பாம்பு கக்கா போகும்ல, அது வழியா எஸ்கேப் ஆயிடலாமா? உடனே செவனிலேயே ஒரு அப்பு, இல்லமா அந்த வழியா போனா ஈஸியா போயிடலாமேபா. செம காண்டாயி மண்டையிலேயே ஒரு போடுவா. கூட இருந்த ரெண்டு பேருமே பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. என்னையா இது, ப்ளூசில இருக்க உமன் எல்லாம் இவ்வளவு கொடூரமா இருக்காங்க, இப்படி கொலவெறித்தனத்தோட அட்டாக் பண்றாளேன்னு. இப்ப என்னன்னா அந்த பாம்பு நல்ல முள்ள இல்லாத போது இவங்களை முழுகிருச்சு. அது மறுபடியும் காண்டாயி கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆனும்பா. கெட்ட மூட்ல இருந்துச்சா? ஏன் என்னாச்சுன்னு கேப்பான். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணலாம் பார்க்கும்போது ரொம்ப வைல்டா இருந்துச்சு, நாங்கெல்லாம் பார்த்து பயந்துட்டோம்பா. ஏன் அது நல்ல முள்ள இல்லையான்னு கேப்பான். அப்பதான் நமிக்கே ஸ்ட்ரைக் ஆகும், இந்த கிறுக்கு பையன் ஏதாச்சும் வேலைத்தனம் பண்ணிருப்பானான்னு. சோ அவங்கிட்டே கேப்பா, இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு. அவன், நான் அந்த செவுரெல்லாம் உடைச்சா இங்க இருந்து எஸ்கேப் ஆலாம் நினைச்சு உடனே உடைக்க ட்ரை பண்ணேன்னு சொல்லி சிரிப்பானா. ஓ இதத்தான் பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்ட உடனே, அது மட்டும் இல்ல பயலுக்கு ரொம்பவும் பசிச்சுதாமா, அதனாலதான் இன்னும் காண்டாயி குமுறுன்னு குமுறி எடுத்துட்டு இருந்தேன், ஆனாலும் இந்த இடத்த உடைக்க முடியலப்பா. சரி உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு இருக்கான்னு கேஷலா கேப்பான். அப்ப நமியோட மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே கொல்ல வெறியில லுக்கூடுவா. என்னமா நிறைய வச்சிருக்க போலன்னு கேட்ட உடனே அப்படியே ஒரே அடி, அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். அது மட்டும் இல்லாம அவ அடிச்ச அடியில அந்த பாம்பு வெளியில வலி தாங்க முடியாம சுருண்டுட்டு கிடக்கும். அட ஏன் அடிச்சிருப்பானா, இவ்வளவு நேரம் நம்ம லூஃபி பண்ண வேலையாலதான் இவ்வளவு பஞ்சாயத்துன்னு. ஆனா இப்ப இவ அடிச்ச அடியில பாம்புக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அப்படியே செங்குத்தா மேல போய் நின்ன உடனே எல்லாம் கத்திட்டே உள்ள விழுவாங்க. அப்ப அந்த பாம்போட மூஞ்ச காட்டுறாங்க, பாவ கதறி அழுதுட்டு இருக்கும். வைப்பர் பார்த்துட்டு, என்ன முட்டாள் மாதிரி அழுதுட்டு இருக்க, ஆனா அதான் எனக்கும் வேணும், உன்னை செய்யாம விட மாட்டேன்னு வேற பில்டப் பண்ணுவானா. அது கொல்ல காண்டாகி வேகமா அவனை கட்டிக்க வரும். அவன் ஐசா ஸ்டொமக் ஆசிட் மட்டும் உன் மேல படாம பாத்துக்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு கத்திட்டே அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆவான். இப்ப அவளை காப்பாத்தணும்னா இதோட வயித்த கிழிச்சாதான் உண்டு. அதுக்கு இது முதல்ல ஆட்டம் போடாம இருக்கணும்ல. மண்டையோட ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒரே அடி, அப்படியே அந்த இடமே அதிரும். ஆனா அதுக்கு எதுவும் ஆயிருக்காது. மறுபடியும் ஒரு பல்ட்டியை போட்டு அட்டாக் பண்ணுவா. நாக்கு மட்டும் லைட்டா புசிக்கிறோம், மத்தபடி அதுக்கு வேற ஒன்னும் ஆகல. அது கொலை வெறியில பாஞ்சு அந்த வைப்பரை அட்டாக் பண்ணிட்டு கிடக்கும். இங்க ஜோரோ ஒரு சைடு ஒளிஞ்சு இருந்துகிட்டு, நமி கொஞ்ச நேரம் சமாளி, அந்த ஸ்கை நைட்டும் தான் நான் சீக்கிரமாவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிறுக்கு பைய முட்டா பைய அவன் கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவான். இவனுக்கு இதே வேலை, திடீர்னு குறுக்க வந்து அட்டாக் பண்றது. இன்னைக்கு வாடா ஒரு கை பாத்துலான்னு ஜோரோ வந்து நின்றுவான். இப்ப என்னன்னா இவனை தோக்கடிச்சா மட்டும்தான் பஞ்சாயத்து முடியும், இல்லன்னா ரொம்பவும் கஷ்டம்னு இவனை காலி பண்ண ரெடி ஆயிருவான். பினாலேக்கு நான் ரெடி, நீ ரெடியாமா. அந்த டைம் நம்ம ஜோரோ அப்படியே
கொல்ல மசாலு கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.